ராதே ராதே. ஹை ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? ஆக்சுவலாக நேற்று வீடியோலேயே நான் சொல்லியிருப்பேன், கடையில் வந்து அட்வான்ஸ் கொடுத்துட்டு வரும்போது லோனுக்காக கூப்பிட்டுருந்தாங்க மகளிர் குழுவில் எல்லோரும் போகணும்னு சொல்லி. வீட்டுக்கு வந்துட்டு எல்லோரும் பஸ்ஸில் போகிற மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம். 11:30 மணி பஸ்ஸில் போயிருந்தோம். அங்கே வந்து 12:30 மணிக்குள்ளே போய் சேர்ந்துடலான்னு சொல்லி பிளான் பண்ணோம். நாங்கள் வந்து வெளியில் போயிட்டு வந்ததுனால அங்கேருந்து வரும்போது அப்படியே வழியில் இது வந்து நோ ஆனியன் நோ கார்லிக் ஃபுட்டு ஹோட்டலு. ஒடிஷாவில் வந்து பலங்கா அப்படின்ற கிராமத்து ஊரில் அந்த மார்க்கெட்டில் இந்த கடையில் வந்து விரதம் எடுக்கிறவங்களாம் சாப்பிடுவாங்க. இங்கே வந்து வெங்காயம் பூண்டு எப்போவுமே இருக்காது, புழுங்கல் அரிசியும் இருக்காது. இந்த கடையில் வந்து பூரி டால்மா வந்து சாப்பிட்டோம். ஆக்சுவலாக ரேட்டு தான் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்து சாப்பிட்ட அப்புறமா எனக்கு பக்குன்னு ஆயிடுச்சு. ஹஸ்பண்ட் வந்து சாப்பிடும்போதே சிரிச்சிட்டு இருந்தார். என்னென்னா அந்த அண்ணா வந்து கேட்டாங்களாம்மா. நான் ஃபஸ்ட்டு வந்து ஹஸ்பண்ட்கிட்ட எப்போவுமே நான் முதல்லேருந்தே தமிழில் பேசி பழக்கமாயிட்டதுனால நான் எப்பவுமே அவர்கிட்ட தமிழில் தான் பேசுவேன். இவரும் என்கிட்ட தமிழில் தான் பேசுவார். அது பழக்கமாயிட்டதுனால கடையிலுமே தமிழில் பேசும்போது அவங்க பார்த்துட்டு என்ன ஒரு வேறு மாதிரி பேசுகிறாங்க அப்படின்னு சொன்னோன்னே தமிழ்நாடுன்னு சொன்னோடனே, ஓ அப்படியா, அந்த ஊர்லேருந்து வந்து நம்ம ஊரில் இருக்காங்களா, பரவாயில்லையா அப்படின்னு சொல்லி அவங்க சந்தோஷப்பட்டுட்டு ஹஸ்பண்ட் கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க. பரவாயில்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் வந்து அவர் ரொம்ப சந்தோஷமாயிட்டார் உன்னை பார்த்துட்டு இருந்தாங்க. நம்ம ஊர் வந்து வெளியூர்லேருந்து அங்கே இருந்தது மோஸ்ட்லி அவ்வளோவா பேர் இங்கே வரமாட்டாங்க. நீ அங்கேருந்து வந்து ஒடியா கற்றுக்கிட்டுன்றது அவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு போல் அப்படின்னு சொல்லி ஆச்சரியமாக சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி சிரித்தார். அது அப்படின்னு சொல்லி சரி சரி ஒரு வேளை ஒரியா கற்றுக்கிட்டனால பேசுகிறாங்க போல், அவங்களுக்கு என்ன தெரியும் நம்ம எத்தனை வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகின்னு சொல்லி. அதுக்கப்புறம் நம்ம கதையெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. சரி சீக்கிரமாக சாப்பிட்டு கிளம்புவோன்னு சொல்லி அவசரமாக சாப்பிட்டோம். ஏன்னா அங்கே வந்து சீக்கிரமாக கிளம்பணும். ஏன்னா 12:30 மணிக்குள்ளே வர சொல்லியிருந்தாங்க. 12:30 மணிக்கு உள்ளே வந்து வர சொல்லிவிட்டு, ஆனால் வேலை முடிகிறதுக்கு எத்தனை மணி ஆச்சுன்னு நான் வீடியோ எண்டில் சொல்கிறேன் எடிட் பண்ணும்போதே. அதுக்கப்புறமா இந்த ஆறு வந்து பார்த்துருப்பீங்களா, பஸ்ஸில் வரும்போது இந்த பக்கம் க்ராஸ் பண்ணி தான் வருவேன். இப்போ தான் வந்து ஹஸ்பண்ட் கூட வண்டியில் வரேன். ரொம்ப நாள் ஆச்சு இந்த பக்கம் வந்து. பஸ்ஸில் தான் எப்போவுமே நானும் பசங்களும் வந்துட்டுருப்போம். இப்போ வந்து இந்த லோனுக்கு எல்லோரும் பஸ்ஸில் வந்து இறங்கி இங்கேருந்து நடந்து அங்கே பேங்க்காண்ட போயிட்டுருக்காங்க. ஃபோன் பண்ணும்போது 12:30 மணிக்குள்ளே வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் சரின்னு சொல்லிவிட்டு நான் ஹஸ்பண்டும் நானும் இங்கேருந்து ரைட் சைடில் ஒரு வழி, லெஃப்ட் சைடில் ஒரு வழி இருக்குது. 2 பக்கம் எந்த பக்கம் வேணால் போகலாம். ஹஸ்பண்ட் வந்து உனக்கு வழி தெரியுமா அப்படின்னு கேட்டார். ஆமாங்க, இந்த பக்கம் போய் அந்த பக்கம் திரும்பணும். பரவாயில்லையே, ஒடிசாவில் நல்ல வழியெல்லாம் கற்றுக்கிட்டேன் அப்படின்னாங்க. ஆமாம். அப்புறமா ஒரே எனக்கு சிரிப்பு. அப்புறம் இத்தனை வருஷம் ஆச்சு தெரியாமல் இருக்குமா அப்படின்னேன். எங்கள் சின்ன மாமியார் பார்த்த உடனே ஒரே குஷி. வந்துட்டியா, பரவாயில்லையே, கரெக்டாக நேரத்துக்கு வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் அதை நடந்து போயிட்டுருக்காங்க பாருங்க. நானும் கரெக்டாக வந்து இறங்கிட்டு அவங்க கூட அப்படியே ஜாயின் பண்ணிக்கிட்டேன். நான் முன்னாடி 4 பேர் பின்னாடி 4 பேர் அப்படியே வந்துக்கிட்டே இருந்தாங்க எல்லோரும். எங்கள் மாமியார் வந்து முன்னாடியே போய் அங்கே உட்காந்துக்கிட்டு இருக்காங்களாம். ஆக்சுவலாக இந்த குரூப்பில் எங்கள் மாமியாரும் இருக்காங்க. அவங்க வந்து எங்கள் ஓரக்குத்திக்கு எடுத்து கொடுக்க போகிறாங்க 50,000 ரூபா. அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட்கிட்ட சரி பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்கன்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து வந்துட்டேன். ஆக்சுவலாக என் ஃபோனில் வந்து சுவிட்ச் ஆஃப் ஆகிட போகுது. அதனால் வந்து காசு ஏடிஎம்மில் எடுக்கணும்னு சொல்லியிருந்தேன். ஃபோன்பே வந்து வேலை செய்யாது அப்படின்னு சொல்லிவிட்டு ஹஸ்பண்ட் வந்து சரி பரவாயில்ல, காசு இருக்குது அப்படின்னு சொன்னார். சரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்துக்கிட்டே இருந்தோம். இந்த பக்கம் இந்த வழி தான், வழி ஃபுல்லாக கடையாக இருக்கும். இவங்கள நிறைய வீடியோஸில் பார்த்துருப்பீங்க. குழு மீட்டிங் நடக்கும் போதெல்லாம் எனக்கு வந்து அவங்க ஆக்சுவலாக நான் அவங்களுக்கு சித்தி முறை வேணும் முறைப்படி பார்த்தா. ஆனால் அவங்க பசங்கள்லாம் காலேஜ் படிக்கிறாங்க. பெரியவன் காலேஜ் படிக்கிறான், சின்னவன் வந்து ஸ்கூலில் படிக்கிறான். முன்னாடி ஒரு குரூப் போய்கிட்டு இருக்காங்க பாருங்கள். எல்லோரும் வந்து இது என்ன திடீர்னு எப்போ வந்து சேர்ந்தது சரண்யா, பஸ்ஸில் வரும்போது வரலையா அப்படின்னு சொல்லி எல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. நான் இப்போ தான் வந்தியா, எந்த பக்கம் வந்த, எப்படி வந்தேன்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க. ஆக்சுவலாக எல்லாருக்கிட்டேயும் சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா நான் சரின்னு சொல்லி அப்படியே நடக்க ஆரம்பிச்சிட்டோம். இங்கேருந்து கொஞ்சம் தூரம் போனால் பேங்க் இருக்குது. இந்த ஊரில் வந்து ஆல்ரெடி ஒரு தடவை வந்திருக்கேன் 3 வருஷம் முன்னாடி. அப்போவும் வந்து இதே லோன் எடுக்கத்தான். அன்றைக்குமே வந்து ரொம்ப நேரம் உட்கார வச்சுருந்தாங்க. இன்றைக்குமே அதே மாதிரி தான். எல்லோரும் வந்து ஒரு பேக்கை பிடிச்சிட்டு அவங்க டாக்குமெண்ட்ஸ்லாம் வச்சுருக்காங்க 1, 2ல் இங்கே எடுத்துகிட்டு எல்லோரும் வந்து நடந்துகிட்டு இருந்தாங்க. அதாவது இந்த பிரசிடெண்ட்டு, அதுக்கப்புறமா வந்து செக்ரட்டரி அவங்களோட ஐடென்டிட்டி கார்டு டாக்குமெண்ட்லாம் கொண்டுட்டு அதுக்கப்புறமா வந்து அங்கே வந்து உட்காந்த அப்புறம் தான் நான் லைவ் பண்ணியிருந்தேன். லைவ் முடிச்ச அப்புறமா வந்து மொபைலில் வந்து சார்ஜ் வந்து கம்மியாக தான் இருந்தது. அதனால் லைவ் முடிச்சுட்டு வீடியோ மட்டும் எடுத்தேன். எல்லோரும் என்னை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. வெள்ளை பேசிக்கிட்டே இருக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நானும் சரின்னு சிரிச்சுட்டு அதுக்கப்புறமா எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு குட்டி பொண்ணு ஒருத்தி வருவா இல்லைங்களா, அவங்களோட அம்மா வந்து இந்த ஊர் தான், அதாவது இந்த ஊர் பொண்ணு தான். அவள் மேரேஜ் ஆகி எங்கள் ஊருக்கு வந்திருக்கா. அவள் வந்து இங்கே பக்கத்தில் தான் அவங்க வீடு. அவளும் வந்து இந்த குரூப்பில் இருக்கிறதுனால இப்போ அவளை ஃபோன் பண்ணி வர சொல்லியிருந்தோம். அவள் வரும்போது பாருங்கள், ஏன்னா இப்போ அவங்க அம்மா வீட்டில் இருக்காளா, மாமியார் வீட்டுக்கு
வரும்போது எல்லார் கால்லையும் விழணும். இது அவங்க தங்கச்சி. இவ வந்து எல்லார் கால்லையும் விழ, அவ வந்து எல்லார் கால்லையும் விழுன்னு சொல்லி ஒருத்தவங்களா விழுந்துட்டா. அவங்க தங்கச்சி இந்த பக்கம் என் காலில் விழுந்துட்டு இருந்தனால அவள் அந்த பக்கம் போய் எல்லார் கால்லையும் லைனாக நான் சொன்னால் ஒரே ஒரு காலில் மட்டும் விழுமா, எல்லாருக்கும் சேர்ந்து சரியாக போயிடும்னா அதெல்லாம் இல்லை, எல்லாருக்கும் விழணும்னு சொல்லி விழுந்துகிட்டே இருந்தா. இது வந்து அவங்க தங்கச்சி. இவளை வந்து வேலை பார்த்துட்ருக்கா. அங்கன்வாடி ஸ்கூல் மாதிரி அதில் வந்து டீச்சராக வேலை பார்க்குறா. ஆனால் மரியாதை ரொம்ப நல்லா பொண்ணு, நல்லா பேசுவா, நல்லா பழகுவா. மோஸ்ட்லி வந்து அந்தளவுக்கு ஃப்ரீ கிடையாது. ஜஸ்ட் வந்து நம்ம பேசினா பேசுவா, இல்லைனா சைலண்ட்டாக இருப்பாள். அதுக்கப்புறம் அவங்க அக்காக்கிட்ட வந்து வந்த உடனே கொஞ்சம் வேலை சொல்லிட்டாங்க. எங்கள் குரூப்பில் வந்து லேடிஸுங்க எல்லாம் எவ்வளோ நாளாக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க இந்த லோனுக்காக. இவங்க வந்து டாக்குமெண்ட்ஸ்லாம் ஆதார் கார்டு விட்டுட்டு வந்திருக்காங்க, ஃபோட்டோ விட்டுட்டு வந்திருக்காங்கன்னு ஒருத்தரையாக கூட்டிகிட்டு வரதுக்குள்ளே போதும்னு ஆகிடுச்சு. அங்கே 2-3 பேருக்கு ஆதார் கார்டு இல்லை, 2-3 பேருக்கு ஃபோட்டோ இல்லை. நீங்கள் இதெல்லாம் கொண்டு வரதை விட உங்களுக்கு என்ன தான் மெயின் வேலை அப்படின்ற மாதிரி ஆகிடுச்சு. இவன் வந்து எங்கள் ஊர் பொண்ணு தான். இவளும் கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆச்சு. அவளும் வந்து காலில் விழ ஆரம்பிச்சிட்டா. ஆக்சுவலாக இவள் வேறு குரூப்பு, எங்கள் குரூப் இல்லை. இந்த குழந்தை வந்து இன்னொருத்தவங்களோடது. அவள் வந்து அவங்க கூட காரில் வந்திருந்தா. அதோ இவங்க பிடிக்கிறாங்க இல்லையா, இவங்க சொந்தக்கார குழந்தை. கார் வந்து புவனேஸ்வர்லேருந்து வரும்போது அந்த வழியில் அவங்க வீடு இருக்கனால அவளை பிக்கப் பண்ணி கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் பார்த்து பேசிட்டு ஒரே ஜாலி. எங்கள் மாமியார் வந்து இந்த குரூப்பில் ஃபஸ்ட்லேருந்து இருக்காங்க. எங்கள் ஓரக்குத்தி இன்னொரு குரூப்பில் இருக்காங்க. என்னோடய ஓரக்குத்தியும் சின்ன ஓரக்குத்தியும் வந்து இன்னொரு குரூப்பில் இருக்காங்க. இந்த குரூப்பில் வந்து எங்கள் மாமியார், சின்ன மாமியார் 2 பேர் இருக்காங்க. நானும் இந்த குரூப்பில் இருக்கேன். இப்போ வந்து அவள் வந்து அந்த பொண்ணு பேர் வந்து மித்தா. எங்கள் வீட்டுக்கெல்லாம் ரொம்ப வருவாள். ஏன்னா எங்கள் ஊர் பொண்ணு இல்லையா, அதனால் வந்து தலையில் துணி போடல பாருங்கள், சும்மா அப்படி போட்டுட்ருக்கா. இவள் வந்து மருமகனால அப்படி போட்டிருக்கா. ஆக்சுவலாக வந்து அவங்க வீட்டில் இருக்கும்போது என்னை சொல்கிறா சிரிச்சுட்டு, எங்கள் ஊர் இது, எங்கள் ஊரில் நான் தலையில் துணி போட்டு தான் எல்லோரும் கிண்டல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்க ஊரில் தலையில் துணி போட வேண்டிய கிடையாது. நாங்கள்லாம் வந்திருக்கோம் இல்லையா, நாங்கள்லாம் மாமியார் அந்த இதில் கான்செப்டில் வந்து பார்க்கணுன்னா தலையில் எல்லோரும் முன்னாடி மரியாதை கொடுக்கணுனால தலையில் துணி போட்டுட்ருக்கா. சிரிச்சுட்டே வந்தா, எங்கள் ஊர்லேயே தலையில் உடனே போட்டு நடக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பஜாரில். ஏன்னா அவங்க ஊர் பஜார்னால் இப்படி நல்லா ஃப்ரீயாக அவள் ஜாலியாக இருக்கலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. இப்போ வந்து அவள் வந்து அந்த பொண்ணு நிற்கிறா இல்லையா, அவள் வந்து நாங்கள் எல்லோரும் வந்து அவளுக்கு சித்தி முறை அந்த மாதிரி அத்தை முறை அந்த மாதிரின்றதுனால எங்ககிட்ட வந்து நல்லா பேசிகிட்டு இருப்பா. தலையில் துணி வைக்க தேவையில்லை. ஆனாலும் காலில் விழணுன்றது ஒரு மரியாதை. அம்மா வீட்டுக்கு வந்தாலும் பொண்ணுங்க வந்து காலில் விழணும். அவங்க வீட்டுக்கு மாமியார் வீட்டுக்கு வந்தாலுமே காலில் விழணும். இது வந்து ஒரு வழக்கம் தான், ஆசீர்வாதம். எல்லார் உடம்புலையும் விஷ்ணு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட உடம்புல வந்து நம்ம கால் விழும்போது கண்டிப்பாக கடவுளோட ஆசீர்வாதம் கிடைக்கும் அப்படின்றது தான் விழுவாங்க. ஒடிஷாவில் இந்த கல்ச்சர் இருக்குது. ஓல்டு கல்ச்சர் தான், ஆனால் இப்போவுமே எல்லாத்துலேயுமே ஃபாலோ பண்ணுவாங்க. ஒரு புது புடவை கட்டினா, புது வளையல் போட்டால், அந்த மாதிரி எல்லா விஷயத்துலையுமே ஒரு சொந்தக்கார வீட்டுக்கு போயிட்டு வரோம் அப்படின்னும் போதும் அப்படி தான் பண்ணுவாங்க. எங்கள் சின்ன மாமியார் பாருங்கள், ரொம்ப ஷாக்காகி உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. எவ்வளோ நேரம் ஆச்சு இன்னும் எதுவும் நடக்கலைன்னு. ஆக்சுவலாக இப்போ தான் ஆரம்பம், வெயிட் பண்ணுங்கன்னு. அப்புறம் இந்த அக்கா வந்து வெளியூரில் இருக்காங்க. நான் போய் அவங்க காலில் விழுந்தேன். ஏன்னா அவங்க வந்து வேறு குரூப்பு. ஆனால் அவங்க வந்து எங்கள் ஊர் அக்கா தான், ஆனால் கல்யாணம் பண்ணி போயிருக்காங்க. குரூப் மீட்டிங்னால வந்திருக்காங்க. அவங்க பெரியவங்க, அதனால் நான் போய் அவங்க காலில் விழுந்தேன். அதுக்கப்புறம் எல்லோரும் போய் லைனாக விழுந்து பெரியவங்க காலில் அவங்க வந்து அப்படியே மாற்றி எல்லோரும் விழுந்துக்கிட்டு ஒரே சிரிப்பாகிடுச்சு. நான் சொன்னேன், எல்லாம் காலில் விழு தான் வந்திருக்காங்க போல், குரூப் மீட்டிங்க்கு யாரும் வரலன்னு. ஆக்சுவலாக இன்னொரு குரூப் இருக்கு இல்லையா, அதுலேயும் வந்து 10 பேர் வந்திருக்காங்க. அவங்க எங்கள் ஊரில் தான் வந்திருக்காங்க. அவங்க வந்து நான் காலையில் ஒரு வீடியோ, அதாவது அட்வான்ஸ் கட்ட போகும்போது ஒரு அக்காவை காமிச்சிருப்பேன், நேற்று வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அவங்க வீட்டாண்ட போயிட்டு நான் கிளம்பும் போது அவங்க வந்து கிளம்புனாங்க இல்லையா, அவங்க கிளம்பி வீட்டுக்கு வந்து அங்கேருந்து இங்கே தான் வந்துருந்தாங்க. இங்கே தெரியுறாங்களா, இந்த பக்கம் லாஸ்ட்டில் அது வராங்க பாருங்கள் 3 பேர், அதில் ஏதோ வராங்க பாருங்கள், அவங்க தான். ஆக்சுவலாக அவங்க குரூப் புடவை கட்டிட்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இதுதான் பேங்க்கு சுற்றி வந்து ஒரு ஊர் மாதிரி இருக்கும், ஃபுல்லாக கிராமம் மாதிரி இப்படி தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஜூஸ் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்ப்ரைட் வந்து ஆல்ரெடி 2 லிட்டர், நம்மளுக்கு 2 லிட்டர் அவங்க குரூப்புக்குன்னு சொல்லிட்டு 2 பாட்டில் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. எல்லாருக்கும் வந்து ஊற்றி கொடுக்கும்போது கிளாஸில் ஊற்றி கொடுக்கும்போது என்ன சொன்னாங்க ஊற்றி கொடுக்க சொல்லி. நான் நீங்களே கொடுங்க, அப்புறமா அளவு வந்து கரெக்டாக நீங்கள் தான் கொடுப்பீங்கன்னு சொல்லி எங்கள் ஓரக்குத்திக்கிட்ட சொன்னேன். எங்கள் ஓரக்குத்தி வந்து எல்லா வேலையும் தள்ளி விட்டுட்டு வெயிட் பண்ணுவாங்க. நீ ஊற்றி கொடுன்னு சொன்னாங்க. அப்புறமா வந்து எல்லோரும் நீயே ஊற்றி கொடு, அவளே எப்படி ஒண்டியாக ஊற்றி கொடுப்பா அப்படின்னு சொன்னால் அப்புறமா அவங்களும் வந்து ஊற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. நான் கொடுக்க மாட்டேன், கம்மியாகிடுச்சுன்னா அதிகமாகிடுச்சுன்னா அப்புறம் ஏதாவது சொல்லுவாங்கன்னா அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க, ஊற்றுன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் கொடுத்துட்டு லாஸ்ட்டாக பாட்டிலில் வந்து கிளாஸ் பத்தலை, கிளாஸ் வந்து எல்லாேருக்கும் 2 வச்சு கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறமா நான் வந்து அப்படியே டப்பாவோட குடிச்சிக்கிட்டேன். ஆக்சுவலாக வாட்டர் பாட்டிலோட குடிச்சிட்டு அந்த பொண்ணு வந்து நின்னா, மறுபடியும் அவளை வந்து போய் ஆதார் கார்டு ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு வா, அப்புறமா கொஞ்சம் நேரம் கொடுத்து மறுபடியும் போய் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லி வேலை வாங்கிட்டு இருந்தாங்க. எனக்கு ஒரே சிரிப்பு. அவள் நினச்சிட்டு இருப்பா மனசுக்குள்ளே, நான் ஏன்டா வந்தனோ எங்கே என்னை இப்படி வேலை வாங்குறாங்களான்னு சொல்லி. ஏன்னா அவங்க அக்காவை கூட்டிகிட்டு வந்திருக்கா, அவங்க வீடு பக்கத்தில் தான் இருக்குது. அவள் வந்து வண்டியில் அவங்க அக்காவை கூட்டிகிட்டு வந்திருக்கா. அதான் அதுக்கப்புறம் உட்காந்து 4:30 மணி ஆகிடுச்சு. சரி சாப்பிட்டுட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு எல்லாம் கிளம்புனோம். இவ தான் வீட்டு மருமக, பக்கத்து வீடு சொன்னதே அவங்க, அதாவது ஒன்று விட்டு பங்காளி அவங்க மருமக.
நான் வந்து சித்தி முறை வேணும், அதனால் நல்லா பேசுவாங்க. ஃபோனில் மட்டும்தான் பேசுவோம். பக்கத்தில் அவளும் வீட்டிலேருந்து வெளியே வர மாட்டா, நானும் வெளியே வர மாட்டேன். அதான் புடவை கட்டி விட்டுறதுக்கு நான் வந்தேன்னு சொல்லுவேன் இல்லையா அவள் வீட்டுக்கு, அவங்க தான். இப்போ அவங்க வீட்டில் இருக்கிறதுனால அவங்க தங்கச்சி கட்டி விட்டுட்றாலாம். அதான் சொல்லி சிரிச்சிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் பேங்க் உள்ளே இப்படி தான் இருக்கும், பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ வந்து வாங்க எல்லோரும் போய் சாப்பிட்டுட்டு வரலான்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு குழந்தைய கூட்டிகிட்டு வந்தாங்க இல்லையா, குட்டி குழந்தை. அந்த குழந்தை வந்து அழுதுகிட்டே இருந்தது. எங்கள் குரூப் தான் ஃபஸ்ட்டு கூப்பிட்டாங்க. ஆனால் வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு அவங்கள அனுப்பிடலாம், ஏன்னா அவங்க வந்து புவனேஸ்வர்லேருந்து வந்திருக்காங்க. அவங்க போயிட்டு கிளம்பிட்டோம், நமக்கு வந்து லேட் ஆனால் பரவாயில்ல, ஏன்னா குழந்தை அழுதுகிட்டே இருக்கான்னு சொல்லி சரி எல்லோரும் விட்டு கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு அவங்க குரூப் போயிட்டாங்க. சரி நம்ம போய் சாப்பிட்டுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 மணி இருக்கும் கடைக்கு வந்துட்டு எல்லோரும் வந்து இங்கே என்ன பிரேக்ஃபாஸ்ட்டு காலையில் ஈவினிங்கில் சாப்பிடுவாங்க பாருங்கள். இதுதான் அந்த அக்கா வீடியோ எடுக்கிறேன் ஸ்டைல் தாங்க. அக்கா என்ன வீடியோ எடுக்கிறேன் ஸ்டைலாக? நான் ஆமாம் ஸ்டைல் அப்படின்னாங்க. சரின்னு சொல்லிட்டு எல்லாேருக்கும் வந்து வடை 4 வடை ஒரு சிங்கடா, அதாவது சாப் சொல்லுவோம் இல்லையா, அது கொடுத்துருந்தாங்க. நான் வந்து எனக்கு 3 வடை போதும்னு சொல்லிட்டு 3 வடை 2 ரசகுல்லா வாங்கிட்டேன். நமக்கு வந்து ஸ்வீட் தான் பிடிக்கும், அதனால் அதோட பட்டாணி குழம்பு எனக்கு வந்து அந்தளவுக்கு பிடிக்காது. இது வந்து நோ ஆனியன் நோ கார்லிக் ஃபுட்டு ஹோட்டல் தான். இந்த இடத்துல இந்த ஹோட்டல் கொஞ்சம் பெருசாக இருக்கும். சாப்பிட்ட அப்புறமா நம்மளே தட்டுலாம் வந்து வாஷ் பண்ணி வைக்கணும். ஒடிஷாவில் மோஸ்ட்லி நிறைய ஹோட்டலில் சாப்பிட்ட அப்புறமா தட்டு அவங்களே வந்து வாஷ் பண்ணி வைக்கணும். இப்போ நம்ம சாப்பிட்டுட்டு இந்த தட்டு எடுத்துகிட்டு போய் மீதி இருந்தால் அங்கேயே டஸ்ட்பின் வச்சுருப்பாங்க, அதில் கொட்டிட்டு தண்ணி வந்து ஆன் பண்ணி ஜஸ்ட் வந்து அதை வந்து ஃபுல்லாக வந்து நம்ம சும்மா ஒன்றும் அதிகமாக கழுவிட்டு அங்கே ஒரு பாத்திரம் இருக்கும், அதுக்குள்ளே போட்டுடணும். இது வந்து ஒடிஷாவில் நிறைய ஹோட்டலில் இந்த மாதிரி பழக்கம் இருக்குது. பிராமின்ஸ் ஹோட்டல்லையும் மகாபாத்திரா ஹோட்டல்லையும் பாத்திரம் வந்து கழுவக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நான் ஆல்ரெடி நிறைய வீடியோஸில் சொல்லியிருப்பேன். நிறைய பேர் வந்து ஒடிஷாவில் இந்த கேஸ்ட்லாம் வந்து பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா ஓல்டு கல்ச்சர்னும் போது இவ்வளோ வந்து காலில் விழுறது பெரியவங்களுக்கு அந்த மரியாதை அதெல்லாம் பண்ணும்போது இதெல்லாம் பண்ணாமல் இருப்பாங்களா? கண்டிப்பாக அந்த காலம் மாதிரி தான் எல்லாமே வந்து பண்ணுவாங்க. அதனால் வந்து எனக்கு வந்து கொஞ்சம் பழகிடுச்சு இப்போது. ஏன்னா ஃபஸ்ட்லாம் வந்து தெரியாது, நான் வந்து அந்தளவுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுள் இருக்காது. ஆனால் இப்போ வந்து நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். வீட்டுக்கு வந்து யாராச்சும் வந்தால் வந்து ஏதாவது தூக்கி கொடுக்கணும், அவங்க வந்து தொட்டு பேசக்கூடாது, அவங்க பக்கத்தில் போகக்கூடாது, இந்த மாதிரி நிறைய விஷயம் சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு ஆளுங்களுக்கு ஒரு இது, அதனால் வந்து நம்ம அதை முறைப்படி தான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னும் போது நம்ம கண்டிப்பாக அதை வந்து ஃபாலோ பண்ணணும். இல்லைனா வந்து ஏதாவது சொல்லுவாங்க, அங்கேருந்து வந்ததுனால தான் தெரியல, தமிழ்நாடு பொண்ணுக்கு எதுவும் தெரியல, அவங்களுக்கு அதெல்லாம் தெரியாது போல், அப்படி இப்படின்னு ஏதாவது சொல்லிடக்கூடாது இல்லையா. அதனால் நான் வந்து எல்லாமே ஃபாலோ பண்ணுவேன். இப்போ வந்து இங்கே சாப்பிடும்போது எனக்கு அந்த பட்டாணி குழம்பு சுத்தமாக பிடிக்கல, அதோட செம சூடு. நான் பேசிகிட்டே தான் எடிட் பண்ணேன், ஆனால் ஒன்றுமே கேட்கல. ஏன்னா ஃபேன் ஒரு பக்கம் ஓடுது, எல்லோரும் பேசிக்கிட்டு வேறு இருக்காங்க. வந்து என்ன ஆக்சுவலாக 5 வடை ஒரு சாப் வந்து எல்லாேருக்கும் கொடுத்தாங்க. ஆக்சுவலாக என்னால் சுத்தமாக சாப்பிட முடியாது. நான் வந்து 3 வடை போதும், 2 தான் சொன்னேன், 2 வடை 3 ரசகுல்லா கொடுங்கன்னு சொல்லி அவங்க ஃபஸ்ட்டே 3 வடை கொடுத்துட்டாங்க. அதனால சரி ரசகுல்லா ஒன்று கம்மி பண்ணிட்டு 2 ரசகுல்லா சாப்பிட்டேன். ஆக்சுவலாக இப்போ ப்ரைஸ்லாம் ஒன்று தான், ரசகுல்லாவும் 5 ரூபா ப்ளஸ் வந்து அதுவும் 5 ரூபா தான், வடையும் சாப்புமே. எல்லோரும் வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து கையெழுத்து போட ஆரம்பிச்சிட்டோம். அங்கே நாங்கள் சாப்பிட்டு வரத்துக்குள்ளே இங்கே கையெழுத்து போடுறதுக்கு எல்லாம் ரெடி ஆகிட்டாங்க. ஒரு வழியாக எல்லா வேலையும் முடிஞ்சுது. அங்கேருந்து வரும்போது வீட்டுக்கு வரத்துக்கு என்ன டைம் ஆகிருக்கு பாருங்கள், கரெக்டாக 8 மணி ஆச்சு. இதுக்கு மேலே எங்கேருந்து லைவ் பண்ணுறது, எனக்கு கை கால் உடம்புலாம் சரியான வலி. ஏன்னா காலையிலே வெயிலில் போய் சுற்றி வந்தது சரியான டயர்டு. அதோட இன்றைக்கி அங்கே வெயிட் பண்ணது வந்து 12:30 மணிலேருந்து கிட்டத்தட்ட 7 மணி ஆகிடுச்சின்னு சொல்லலாம். 6:30 மணி கிட்டத்தட்ட. அங்கேயே உட்காந்து எங்கே நின்று இங்கே உட்காந்து இங்கே நின்று அங்கே உட்காந்துன்னு சொல்லி அவ்வளோ நேரம் ஆகிடுச்சு. நான் அப்போ எதுக்குப்பா 12:30 மணிக்கு வர சொன்னீங்க அப்படின்ற மாதிரி ஆகிடுச்சு. நீங்கள் 5 மணிக்கு வர சொல்லியிருந்தா கூட 4 மணிக்கு போயிருந்தா கரெக்டாக இருந்திருக்குமே அப்படின்னு. சரி என்ன பண்ணுறது, பேங்க் வேலைன்னா அப்படித்தானே அப்படின்னு நினச்சிட்டு வந்துட்டோம். இப்போ தான் வீட்டுக்கு வந்து உட்காந்துருக்கேன், ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு 8 மணி ஆகிடுச்சு, அதனால தான் லைவ் வரல. அதுக்கப்புறம் இப்போ வந்து அம்மா வந்து மதியம் சாம்பாரும் சாதமும் செஞ்சுருந்தாங்க. பொரியல் வந்து நான் காலையிலேயே பண்ணியிருந்தேன், மத்தியானம் சாப்பிட்ருக்காங்க. இப்போ வந்து நைட்டுக்கு தோசையும் சாம்பார் மத்தியானம் வச்சுட்டு இருக்குது, அந்த அம்மா வச்சுது. அதனால் தோசை இட்லி மட்டும் ஊற்றலான்னு இருக்கேன். இட்லி ஊற்றிட்டு ஹஸ்பண்டு பசங்க அம்மா சாப்பிட்டுப்பாங்க. எனக்கு வியாழக்கிழமையாக இருந்ததுனால நான் அவளும் சாப்பிட்டுப்பேன். இதான் ஃப்ரெண்ட்ஸ், லோன் போயிட்டு அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹெல்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாகவும் பத்திரமா வருங்க. காசு வந்து அப்புறமா கண்டிப்பாக நான் வீடியோ அப்படியே எடுத்து அப்லோட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.